கூலி இந்த படத்துடைய விமர்சனங்கள் வந்து அங்கங்கே நிறைய பேர் திருக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ஒரே நெகட்டிவான விமர்சனம் இருக்குது. இந்த படம் சரியில்லை, அது இல்லை, இது இல்லை, இது லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நேற்று ஒரு நாள் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 150 கோடி கலெக்ட் ஆகிருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு. அண்ட் இது ஒரு அடுத்த 4 நாளில் கிட்டத்தட்ட வந்து அதே ஒரு 150 into 4 அப்படின்னு பார்த்தா ஒரு 600 crores சாலடாக. ஏன்னா இப்போயே பார்த்தாலே நிறைய இடத்துல டிக்கெட்லாம் இல்லை. ஸோ அதனால் புக்கிங் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 600 crores to 500 to 600 crores வந்து நார்மலாக கனெக்ட் ஆகிடும். அண்ட் இந்த படம் வந்து அடுத்த வாரம் எதுவும் பெரிய படங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இல்லையோ அந்த டைமில் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பிக்கப் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அவ்வளோதான். ஏன்னா ரஜினி சார் படம் அப்படிங்கிறது ஒரு கதையை மீறி, ஒரு பெரிய திரைக்கதையை மீறி அந்த படத்தில் அவருடைய ப்ரெசன்ஸை பார்க்கறதுக்காகவே வந்து பல பேர் படத்துக்கு போகிறது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இப்போ நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்னால என்னோட விமர்சனத்தில் நிறைய இந்த படத்தை பற்றி ப்ளஸ்ஸாக இந்த நல்லா இருந்தது, அது நல்லா இருந்ததுன்னு ஏகப்பட்டது நான் சொல்லியிருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தார், என்ன சார் படம் வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லையே, நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்களா, எதை வச்சார் சொன்னீங்கன்னு. நீங்கள் அந்த நம்ம மாறனன் பண்ண இது பார்க்கலையா, ப்ளூ ஸ்டார் மாறனன் பண்ண ரிவ்யூ பார்க்கலையான்னாரு. சார் படத்தை பார்த்து தானே சார் நம்ம பேச முடியும், அவர் ரிவ்யூவை பார்த்து நம்ம என்ன சார் பேசுறது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அவர் ரிவ்யூவில் போட்டிருக்காரு இந்த வந்து என்னன்னா தலைவர் வந்து யோசிச்சாராம், இது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக பண்ணணும், எல்லாரும் பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்ன யோசிச்சாராம், நம்ம வந்து ஹிந்தியிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, தெலுங்குலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, மலையாளத்துலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கன்னடத்துலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு போட்டு இதை எல்லாம் வந்து பேன் இண்டியா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னா இந்த என்ன புலிக்கு பயந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிறது, இவரை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் வந்து, அதாவது என் மேலே வந்து படுத்துக்கன்னா என்ன அர்த்தம், புலி வந்தோன்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ளவங்கள தான் வந்து கடிக்கும். ஸோ அப்படி கடிச்சிருச்சுன்னா இவர் வந்து பாதுகாப்பாக இருப்பார், அதனால் வந்து இவர் ஸ்ட்ராங் ஆகிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரிவ்யூவை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, இவர் வந்து பேச்சு என்ன சொல்கிறேன்னா, தலைவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, தலைவர்னு சொல்லும்போது என்ன பயந்துட்டார் அவர் ரஜினின்னு. ரஜினின்னே சொல்ல வேண்டியதானே, ரஜினி என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் அது என்ன தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது இவர் வந்து பூடகமாக சொல்கிறாராம், தலைவர்னு சொல்லுவாராம், ஆனால் தலைவரை பற்றி கழுவி ஊற்றுவாராம். அவர் வந்து பேன் இண்டியா படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அது இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தார். பேன் இண்டியா படம்னா என்ன, முதல்ல ஒரு நல்ல கதை, அந்த கதை வந்து நம்பூரில் ஓடணும், அப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஓடணும், அப்புறம் உலகம் பூரா ஓடணும், அதுதான் பேன் இண்டியா படம். உலகம் பூரா ஓடனா அது பேர் பேன் இண்டியா படமா, அது பேர் பேன் வேர்ல்டு கிடையாதா? இது நான் ஏதாவது இங்கிலீஷில் தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை என்ன, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு படம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு இன்னைக்கு தமிழ் சினிமா வாரத்துக்கு ரிலீஸ் ஆகிற நான் சூப்பர் ஸ்டார் படங்களை பற்றி மட்டும் பேசலை, நிறைய படங்கள் பற்றி இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கேன். நிறைய படங்கள் இன்றைக்கி வருது, நல்ல நல்ல கதைகள் எடுக்கிறாங்க. ஒரு சில தவறுகள் இருக்க தான் செய்யும். ஒரு கடைக்கு போகிறோம், நான் மறுபடியும் சாப்பிட்றத கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு மீல்ஸ் வாங்கும்போது நமக்கு சாம்பார் இருக்குது, கூட்டு இருக்குது, பொரியல் இருக்குது, தயிர் இருக்குது, அப்பளம் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. இந்த கூட்டு மட்டும் சரியில்லைப்பா, அந்த குருமா மட்டும் சரியில்லைப்பா அப்படின்னா மீல்ஸ் நல்லா இல்லைன்றீங்களா? சாப்பிட்டு வர மாட்டீங்க? அப்போ என்ன அர்த்தம்? அது மாதிரி ஏதாவது 1-2 சிலது மிஸ்டேக் வரதான் செய்யும். ஏன் நம்ம வீட்டில் சமைக்கும் போது நம்ம வீட்டில் எல்லாமே கரெக்டாக இருந்துருமா? ஒன்றுத்தில் உப்பு கூட இருக்கும், குறைச்சா இருக்கும், எல்லாம் இருக்க தானே செய்யும். அதுக்காக ஒரு கமெண்ட்டில் சொல்லும்போது அவ்வளோ தூக்கி எறிஞ்சு இதெல்லாம் ஒரு படமே இல்லை, இனிமேல் ஒருத்தர் ஒன்று இன்னொருத்தர் போட்டிருக்க ஒரு கமெண்ட்டு, லோகேஷுடைய வாழ்க்கை இனிமேல் என்ன ஆகுமோ. லோகேஷோட வாழ்க்கை எதுவும் ஆகாது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அத்தனை பேரும் நான் படம் எடுக்கலைங்க, ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு வாழ்நாள் பூரா சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா யூடியூப்ல நீங்கள் சினிமா இல்லைனா என்ன கண்டென்ட் எடுப்பீங்க, யாரை இன்டர்வியூ எடுப்பீங்க, யார் வீட்டு கல்யாணத்தை போய் பார்ப்பீங்க, யார் வீட்டுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் எடுப்பீங்க. இது எல்லாத்தையும் யாருமே எடுக்கவே முடியாது. அப்படி எடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம எப்படி போய் கண்டென்ட் வச்சு ஒரு விஷயத்தை பேச முடியும்? சினிமா என்கிற மிகப்பெரிய பிம்பத்தை நம்பி தான் இன்னைக்கு பல மீடியாக்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு சினிமாவை நம்பி தான் அதில் ஒரு ஸ்பூஃப் பண்ணுறோம், ஒரு காமெடி பண்ணுறோம், ஒரு காமெடி நிகழ்ச்சி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி நிகழ்ச்சி பண்ணுறாங்க. ஒரு சினிமாவில் வர பாட்டை வந்து எடுத்து தான் ஒரு கச்சேரியில் பயன்படுத்துகிறாங்க. பல பேருடைய வாழ்க்கை இருக்கு, ஒரு அளவு இருக்கு, ஒரு சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. அப்படி என்ன இந்த படத்தில் கூலியில் வந்து லோகேஷ் எடுக்கக்கூடாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டாரு. ஏதோ ஒரு படத்துக்கு போகிறோம், நல்லா சாப்பிட்டு தூக்கம் வருது, அந்த சமயத்தில் ஒரு படம் போகும்போது அந்த படம் எனக்கு போர் அடிக்கல, அது பாட்டுக்கு போகுது சார், ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கு, ஓகே சார் பார்க்கலாம், அவ்வளோதான். அது ஒரு ஜாலியான படம், அவள் தான் முடிஞ்சிச்சு. இதில் என்ன பெரிய கருத்து வேண்டி இருக்குன்னு நான் கேட்குறேன். இந்த படம் நல்லா இல்லை. இது லோகேஷை மட்டும் விட்டுருந்தா
இப்போ லோகேஷ் வந்து விக்ரம் வந்து ஹிட் பண்ணிட்டாராம். உடனே வந்து ரஜினி சார் வந்து இந்த படத்தில் வந்து லோகேஷ் சரியா பண்ணல, ரஜினி சார் படத்தை சரியா பண்ணாமல் போயிட்டாரு. ஏன்னா அவர் ஒரு கமல் ஃபேன். என்ன இது? ஏன் அவருக்கு வாழ்க்கை இல்லையா? லோகேஷ்க்கு என்ன ஒரு கமல் ஃபேனா ரஜினி ஃபேனாங்கிறதா படம் எடுக்க வந்திருக்காரு? அவர் ஒரு நல்ல டேரக்டர் இல்லையா? அவர் ஒரு நல்ல கதையை எடுக்கணும்னு முயற்சி பண்ணலையா? மாநகரம் படம் வந்து எடுக்கலையா? அந்த படத்தை எல்லாரும் பாராட்டினாங்களே. கைதின்னு ஒரு படத்தை வந்து பாராட்டினாங்களே. மாஸ்டர்னு ஒரு படத்தில் வந்து பாராட்டினாங்களே. ஏன் வந்து நான் எதுக்கு கேட்குறேன்னா, பல படங்களுக்கு நான் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாக நெகட்டிவாக சொல்கிறது. இந்த படத்தில் அது சரியில்லை, இந்த படத்தில் இது சரியில்லை. என்ன பண்ணுவீங்க? எங்கே போவீங்க? தியேட்டர்லாம் இழுத்து மூடிடலாமா? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாமா? ஐயா மாறனண்ணே வணக்கம், நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்க, 100 நாள் ஓடிச்சா? இல்லைல்ல, நம்மளால எடுக்க முடியல. எடுக்கிற படத்தை அட்லீஸ்ட் நம்மளால சமைக்க முடியல, சமைக்கிறான், ஏதோ ஒரு சமைக்கிறான், தம்பி இது நல்லா இருக்கு தம்பி, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுப்பா கேட்கலாம். நீ எல்லாம் எதுக்கு சமைக்கிற? நீ எல்லாம் எதுக்கு வாழ்ற? அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? பிச்சை எடுப்போமா? கிடைக்காது. அதான் எவனும் சமைக்கவே போறது இல்லையே. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த சினிமாவை எப்போ தப்பு சொல்லி நம்ம திரும்ப இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு சாதாரணமான ஒரு சினிமா கிடைக்காமே போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோடம்பாக்கத்தில் ஏராளமான பேர் கதையும் திரைக்கதையும் வசனமும் எழுதக்கூடிய திறமைசாலிகள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. எத்தனையோ பேர் ப்ரொடியூசர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல படம் எடுத்துட மாட்டோமா, மக்களுக்காக காமிச்சிட மாட்டோமான்னு. எதுக்கு? இந்த மக்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. நமக்கு லோன் பிரச்சனை இருக்குது, வீட்டு பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, நட்பில் இருக்குது, பிஸ்னஸில் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் மறந்து போகிறது எங்கே? சினிமா பார்க்கும்போது தான். நேற்று குரோம்பேட்டை வெற்றி தேட்டர் வந்தவங்களுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக படம் பார்த்தவங்களுக்கும், நேற்று குரோம்பேட்டை வெற்றி தேட்டர் தான் பெருசாக பேசப்பட்டது. தமிழ்நாடு ஃபுல்லாக படம் பார்த்தவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லையா? அவங்கெல்லாம் என்ன சும்மா வந்து பார்த்துட்டு ஈனா வந்து சும்மா வேணுன்ட்டே கத்துனாங்களா? வாழ்க்கையில் அவங்களாம் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக தான் இருந்தாங்களா? இல்லையே, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இருந்தாலும் தேட்டர் அப்படி பார்க்கும்போது ஒரே சத்தம் தான், ஆர்ப்பாட்டம் தான், ஒரு ஜாலி தான். இருந்துட்டு போட்டுமே சார், ஒரு 2 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே. ஒரு ரசிகனா பேசலை, வெறும் ரஜினி ரசிகனா நான் பேசலை, ஒரு தமிழ் சினிமா ரசிகனா நான் பேசுகிறேன். இது ஒரு மாபெரும் தொழில். நான் உங்களை கேட்குறேன், ஒருத்தர் தமிழ் சினிமாவை உலக அரங்குக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி பல நடிகர்களை சொல்றோமே, தமிழ் சினிமாவுடைய வியாபாரத்தை உலக அரங்குக்கு எடுத்துட்டு போறார். உலகத்தில் இந்தியாவில் இன்னைக்கு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகாம சவுத் இந்தியாவில் அமெரிக்கா ஃபுல்லாக கொண்டாடுறாங்களே, லண்டன் ஃபுல்லாக கொண்டாடுறாங்களே, வாட் இஸ் அ ஃபிலிம் ஆல் அபவுட் அப்படின்னு சொன்னா, சார் அது பேர் கூலி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தர் அவர் தான் சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வேர்ல்ட்ல ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தர் பேச வச்சிருக்காரு. ஒரு தொழிலை ஒருத்தர் செஞ்சு ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகும்போது அந்த லெகசியை காப்பாற்றுறதுக்கு அடுத்து வரும் நடிகர்கள் எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த லெகசியை காப்பாற்றுறது நாம இந்த மாதிரி வேர்ல்ட் லெவலில் மார்க்கெட் எடுத்துட்டு போகணும். போட்டதை காலில் போட்டு மிதிச்சு, இனி லோகேஷ் என்னவார், இனி லோகேஷ்க்கு வாழ்க்கை இருக்கா, திரையுலகமே இன்னொருத்தர் திரையுலகமே கும் இருட்டில் இருக்குதான், கும் இருட்டில் இருக்குது திரையுலகம் கும் இருட்டில் தான் இருக்கும். கும் இருட்டில் இருந்தாதான் படம் நல்லா தெளிவாக தெரியும், லைட்டு போட்டால் தெரியாது. சரியா? தயவு செய்து, எனக்கு இதெல்லாம் ரொம்ப வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்குது. நான் ரொம்ப நாள் அதை பற்றியெல்லாம் பேச வேணாம், நம்மளுடைய கோவத்தை சொல்ல வேணான்னு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப கோபமும் வரும், அதே சமயத்தில் வருத்தமும் வரும். ஆனால் என்னுடைய கோபத்தில் சொல்கிறதுங்கிறது கிடையாது சார். இது வந்து ஒரு வாழ்க்கை. திரைப்படம்ங்கிறது அந்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கு, அன்னைக்கு தியேட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கை சார். ஒரு நாள் பேட்டா சார், ஒரு நாள் அந்த தியேட்டரில் டிக்கெட் கொடுக்குறவங்க, அங்கே டோக்கன் கிடைக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு நாள் வருமானம் சார். எல்லாத்தையும் போட்டு தியேட்டரில் படம் ஓடலை இதை பார்க்கறதுக்கு சும்மா உட்காந்துருக்கலாம், இதை பார்க்கறதுக்கு நாம் வந்து தூங்கலாம், இதை பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு படமாக இதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த கதைக்கு நம்ம சும்மா உட்காந்துருக்கலாம். இதுக்கு வந்து சார் தயவு செய்து சொல்கிறேன், ரொம்ப வயசில் பெரியவர், நீங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கணும் எல்லாத்துக்கும். அது மாதிரி பண்ணாதீங்க. இங்கே எத்தனையோ விமர்சகர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த விமர்சகர்கள்லாம் வரும்போது எத்தனையோ பேர் வந்து ஒரு படம் பார்த்துட்டு
அந்த படத்துடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எதை எடுக்கணும். அப்போ தான் சார் திரையுலகம் வளரும். நாளைக்கு அந்த படத்தில் இவர் நல்லா நடிச்சிருக்காரு, அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் சார் திரையுலகம் வளரும். சௌபின்ங்கிற ஒரு ஆக்டர் வந்தார், படம் ஃபுல்லாக நடிச்சிருந்தார். அவர் சின்ன எக்ஸ்பிரஸ் எல்லாம் பண்ணதை என்னோட ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு வில்லன் கேரக்டர்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? வளரணும். நடிக்கிறது அப்படிங்கிறத அந்த நடிப்பு நல்லா இருக்கு, அது என்னங்கிறத பார்ப்போம், அது என்ன மாதிரி நடித்தார் அப்படின்னு அடுத்து ஒரு ஆக்டர்ஸ் அதை வந்து தெரிஞ்சுக்கணும், நடிப்பை கற்றுக்கணும், வியாபாரத்தை கற்றுக்கணும், திரைக்கதை எழுதுறதை கற்றுக்கணும், கதைகள் நல்லா புதுசாக சொல்லணும், ஒரு கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுன்னு பார்க்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது சார். அன்றாடம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தியேட்டர் உள்ள நுழையும் போது அங்கே இருக்கிற பைக்கில் டோக்கன் போடுறவங்க, டிக்கெட் கிடைக்கிறவங்க, பாப்கார்ன் விற்கிறவங்கலேருந்து, உள்ள ஆப்ரேட்டர் ரூமில் இருக்கவங்கலேருந்து எல்லாருக்கும் பொழப்பு சார். அவங்களாம் லட்சக்கணக்கிலேயே சம்பாதிக்கிறாங்க, வெறும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரே வீடியோ போட்டுட்டு யூடியூப்பில் காசு தராங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காசு அள்ளிட்டு போகிறீங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, படம் நல்லா இல்லை, கதை நல்லா இல்லை, லோகேஷ் என்ன ஆவாருன்னு தெரில, எல்லாம் சொல்கிறீங்கல்ல, இவங்களுக்கு லைஃப் கொடுக்க முடியுமா? ஒரு ஃப்ரேம், ஒரு ஷாட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு நம்மளை நம்பி யாராவது ஒரு ப்ரொடியூசர் வருவாங்களா? பண்ணலையே. அப்புறம் ஏன்? தெரிஞ்சுங்க சார், ரிவ்யூ தாங்க. நீங்கள்லாம் மாறானலாம் வந்து கேள்விப்பட்டேன், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து திரைப்படத்துக்கு மேலே ரொம்ப ஆசைப்பட்டவர்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் இதை செய்யக்கூடாது. கொஞ்சம் நீங்களும் உட்காந்து அலசி ஒரு படத்தை பார்த்து ஒரு 4 விஷயம் நல்ல விஷயம் சொல்லி ஒரு ரிவ்யூ சொல்லி, எப்போ பாரு உங்கள் படத்தை உங்களுடைய லிஸ்ட்டில் நானும் அந்த படத்தை நானும் பார்க்குறேன், அந்த படத்தை நானும் பொறுமையாக இருந்தேன். சரி, இது வந்து நம்ம இப்படி சொல்ல வேணாம். ஒவ்வொரு படத்தையும் நான் பார்க்கும்போதும் இல்லை, நல்லா தானே இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ட்ரெண்டிங்னு ஒரு படம் வந்திருந்தது, நல்லா தான் இருந்தது. அந்த படத்தில் இப்படி ஒன்று நடிச்சிருக்கேன். எதுக்கு அந்த படத்தை எல்லா படத்தையும் ஏன் அந்த படம் போவே இல்லை சார். அந்த படத்துக்கு ரிவ்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். பன் பட்டர் ஜாம்னு ஒரு படம் வந்தது, நல்லா தான் இருந்தது. அவங்க என்ன சொந்தக்காரங்களா என்ன? எனக்கு மெட்ராஸ் மேட்டரிங்கிற படம் நல்லா தான் இருந்தது. யாருமே ரிவ்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. நெகட்டிவாக சொல்லணும், இல்லைனா அதில் பெரிய ஸ்டார் இருக்கணும், அதை வந்து நாராக கிழிக்கணும். ஏன்? அவங்களெல்லாம் கிழிச்சு நம்ம எங்கே போகிறோம்? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது இருக்கா? டாம் குரூஸ் தமிழில் படம் நடிக்கிறாரா? இல்லை நம்ம வேணா மோகன்லால் மம்முட்டி எல்லாத்தையும் கூட்டு தமிழில் படம் எடுப்போமா? இல்லைல்ல, முடியாதுல்ல, வரமாட்டாங்கல்ல. இப்போ நம்ம நடிகர்கள், நம்மளுடைய கதை, நம்மளுடைய கலாச்சாரம், அதை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு மீடியம் கிடைச்சிருக்கு. அந்த மீடியமில் நல்ல கதைகள் எவ்வளோ சார், பின்னாடி எவ்வளோ பேர் தெரியுமா காத்திருக்கிறாங்க படம் எடுக்கிறதுக்கு. அந்த ப்ரொடியூசரை வச்சு கிழிச்சமே. இந்த படம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் படம் ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அந்த படத்தை வச்சு கிழிச்சமே. கிழிச்சதுக்கப்புறம் அடுத்து படம் எடுக்கிறதுக்கு அவர் முன் வருவாரா? அவரை நம்பி ஒருத்தன் வந்திருப்பான்ல, ஒரு பையன் வந்து சார் என்கிட்ட கதை இருக்கு சார், இந்த படம் ஜெயிக்கட்டும்பா, அடுத்த படம் ஒன்று பார்க்குறேன்னு சொல்லியிருப்பாரு, வருவாரா? இது யார் இருந்த ஊர் தெரியுமா? அது எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருந்த ஊர் தெரியுமா? ஒரு ஏவிஎம், ஒரு பஞ்சு அருணாச்சலம் சார், எத்தனை விஜயவாகினி, ஜெமினி, எவ்வளோ பேர். ஒரு சவுத் இந்தியன் சினிமாவை அடக்கி ஆண்ட இடம் அது. ஏன் அதை சுக்குநூறாக்குறீங்க? போதும் சார், கொஞ்சம் மாற்றிக்கங்க. நீங்கள் எல்லாம் பெரியவங்க. நான்லாம் இப்போ தான் யூடியூப்பில் பேச வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி பல வருஷமாக பேசுகிறவங்க. கொஞ்சம் யாரையும் தப்பாக சொல்லாதீங்க. அது லோகேஷ் கனகராஜாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் சரி, ரொம்ப தப்பாக சொல்ல வேண்டாம். உண்மையிலேயே நல்லா இல்லையா? தக்லை படம் வந்தப்போ நமக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. மணிரத்னம் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு. மணிரத்னமே உடனே சாரி கேட்டார். நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் பூர்த்தி செய்யலை அப்படின்னாரு. இஸ் வெரி ஜென்யூன். அடுத்த படம் மணிரத்னம் படத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அவர் படம் எடுப்பார், நல்லா பண்ணுவார். ஹாலிவுட்லலாம் மட்டும் டைரக்டர்ஸை கொண்டாடுறீங்க சார். கிறிஸ்டோபர் நோலன் படம் சார், கிறிஸ்டோபர் நோலன் எப்படி தெரியுமா படம் எடுப்பார்? ஏன்
இந்த ஊரில் அவருக்கு என்ன வயசு கிறிஸ்டபனுக்கு? இந்த ஊரில் 70 வயசு ஆனால் அவுடேட்டடா? படம் பண்ண மாட்டாங்களா? ஏதோ ஒன்று சார், பார்த்துக்கங்க. ரிவ்யூ பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய காவியம்லாம் நான் சொல்ல வரல சார். பட் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு இது சூப்பரான ஒரு படம். இது ஒரு நல்ல படம், ஜாலியாக இருந்தது. எங்கள் டிஏஜிங்க ரஜினிகாந்த் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்தது. டைலாக் நல்லா இருந்தது. கொடுத்த காசுக்கு நாங்கள் பாடு ஒரு ஜாலியாக இருந்தோம். வாரமான யாரும் இல்லை, அதுக்கு காசு செலவழிக்கல, இது காசு செலவழிக்கல. அப்படி எல்லாரும் காசை சேர்த்து வச்சு வீட்டில் தங்கங்களும் வைரங்களும் இடங்களும் மட்டும் வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்காக மட்டுமே தான் எல்லாரும் செலவழிக்கிறீங்களோ? இல்லை, பரவாயில்ல சார், சந்தோஷமா இருப்போம் சார். மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நல்லா வருவாங்க. நான் சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க சார். நான் ஏதாவது ரொம்ப தப்பாக பேசியிருந்தேன்னா உங்கள் மனசெல்லாம், நான் பேசும்போது உங்கள் மனசெல்லாம் யாராவது ஹர்ட் ஆகிருந்தால் மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். ஆனால் நான் பேசுனது ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்ப்பீங்க. சக மனிதர்களையும் சக தோழர்களையும் வாழ வைக்காத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை. நன்றி.